இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரத்தை தாண்டி உங்களுக்கு காதல் மேலோங்கி இருக்கிறத நான் பார்க்குறேன். மேரேஜுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஸ்வீட் எபிசோடு ஒன்று இருக்கும். காதல் மனைவியிடம் நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எபிசோடே காணாமல் போயிடுச்சுங்கிற அந்த ஏக்கமும் அந்த வலியும் உங்களுக்கு இருக்காங்க. நிறைய நாள் இருந்திருக்கு சார். இது ஊட்டி போகணும் ரொம்ப நாள் ஆசை, கொடைக்கானல் இந்த மாதிரி போகணும் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து ஒரு வாரம் நல்லா தங்கி நாங்கள் 2 பேர் மட்டும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவிங் தெரியாது, ஆனால் கார் டிரைவ் நான் பழகி அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி அதை ஃப்யூச்சருங்கிறத தாண்டி இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் நிறைய ஆசைப்பட்றேன். அவங்க கூடவே இருக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்குது. ஆனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தனா என்னாச்சுன்னா அது எல்லாமே எங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, போனது போச்சு, ஓகே இனிமேல் நம்ம லைஃப்பை மறுபடியும் நம்ம லவ் பண்ண மாதிரி ஆரம்பிப்போம். இந்த லவ் யூ வந்து அவள்கிட்ட நான் அந்தளவுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவள் சொல்ல மாட்டா, ஆனால் நான் அதை பாஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவளோட லவ் தேவைப்படுது. இப்போ கூட நான் சொல்லணும்னா சொல்லு, ஆனால் அவள் சொல்ல மாட்டாத. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம்னா இப்போ இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு 6 மந்த்தாக தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறேன். நான் வீடு போச்சுங்கிறது நகை போச்ச மறந்தாச்சு. இப்போ நம்ம புதுசாக மேரேஜ் பண்ணிக்க புதுசாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், சந்தோஷமாக இருப்போம். அதுதான் சார் என்னோட கான்செப்ட். எனக்கு